அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் SBI கேஷ்பேக் கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது, அதுவுமே டீட்டெயில்டாக ப்ராக்டிக்கலாக ஷோ பண்ண போகிறேன். என்கிட்ட நீங்கள் SBIயோடைய எந்த கிரெடிட் கார்டு வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் SBI கேஷ்பேக் கிரெடிட் கார்டை தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கிரெடிட் கார்டில் ஒரு சூப்பரான பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதனால் இந்த கார்டோடைய என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னென்னா, இந்த கார்டில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஆன்லைன் ஸ்பென்ஸ்லையுமே 5% கேஷ்பேக் கிடைக்கும். அதுக்கப்புறமாக ஆல்மோஸ்ட் எல்லா ஆஃப்லைன் ஸ்பென்ஸ்லையுமே 1% கேஷ்பேக் கிடைக்கும். ஆனால் சில டிரான்சாக்ஷனில் என்னென்னா உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்காது. அதாவது என்னென்னா இந்த EMI டிரான்சாக்ஷன், யூட்டிலிட்டி, இன்சூரன்ஸு, ஃபியூலு, ரெண்ட்டு, வாலெட்டு, ஸ்கூல் அண்டு எஜுகேஷனல் சர்வீசஸ், ஜுவல்லரி, ரயில்வேஸ் இதிலெல்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும் போது உங்களுக்கு எந்த விதமான கேஷ்பேக்லாம் கிடைக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சைக்கிளில் 5,000 rupees வரைக்கும் தான் கேஷ்பேக் earn பண்ண முடியும். ஸோ அதனால் கேஷ்பேக் உடைய அந்த கேப்டு லிமிட் இருக்கு இல்லையா, அது வந்து 5,000 rupees. நெக்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா, என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா இதுதான் பெஸ்ட்டான கேஷ்பேக் கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து பர்சனலி இந்த அமேசான் பே, ICICI பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருக்கேன். தென் ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருக்கேன். டாடா நியூ HDFC பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இதுதான் பெஸ்ட்டான கேஷ்பேக் கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா சப்போஸ் நீங்கள் அமேசானில் ஷாப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு 5% கேஷ்பேக் வேணும்னா உங்ககிட்ட நிச்சயமாக இந்த அமேசான் பே, ICICI பேங்க் கிரெடிட் கார்டு இருக்கணும். இல்லைனா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஷாப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு 5% கேஷ்பேக் வேணும்னா உங்ககிட்ட நிச்சயமாக ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு இருக்கணும். இல்லைனா நீங்கள் இந்த ஸ்னாப்டீலில் ஷாப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு 5% கேஷ்பேக் வேணும்னா உங்ககிட்ட நிச்சயமாக ஸ்னாப்டீல் பேங்க் ஆஃப் பரோடா கிரெடிட் கார்டு இருக்கணும். இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு மிந்த்ராவில் கேஷ்பேக் வேணும்னா உங்ககிட்ட இந்த மிந்த்ரா கோடக் பேங்க் கிரெடிட் கார்டு இருக்கணும். இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு இந்த டாடா நியூ பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதில் ஷாப்பிங் பண்ணும்போது கேஷ்பேக் வேணும்னா உங்ககிட்ட நிச்சயமாக டாடா நியூ HDFC பேங்க் கிரெடிட் கார்டு இருக்கணும். ஆனால் நான் இவ்வளோ ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் சொன்னேன் இல்லையா, இந்த நிறையா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் சொன்னேன் இல்லையா, இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே உங்களுக்கு 5% கேஷ்பேக் வேணும்னா, இல்லைனா எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ், இல்லைனா எல்லா ஆன்லைன் மர்ச்சன்ட் கிட்டேயுமே இருந்து உங்களுக்கு 5% கேஷ்பேக் வேணும்னா உங்ககிட்ட நிச்சயமாக இந்த SBI கேஷ்பேக் கிரெடிட் கார்டு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த எல்லா பிளாட்ஃபார்ம் மூலியமாக 5% கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலியமாக உங்களுக்கு எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லையுமே 5% கேஷ்பேக் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ கேஷ்பேக் earn பண்ணியிருக்கீங்களோ அந்த கேஷ்பேக்கை உங்களுடைய SBI கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேட்மெண்ட் சைக்கிளில் நீங்கள் எவ்வளோ கேஷ்பேக் earn பண்ணியிருக்கீங்களோ அந்த கேஷ்பேக்கை உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அந்த கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அது கூட வந்து அட்ஜஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறமாக லாஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா, இந்த கிரெடிட் கார்டில் உங்களுக்கு 1% ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் இந்த கார்டோடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பற்றி பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு சேலரிட் இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனாக இருக்கீங்கன்னா ரெண்டு பேருமே இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய ஏஜ் வந்து 21 60 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறமாக இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்னா, உங்ககிட்ட இந்த பேன் கார்டு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறமாக சில கேஸில் என்னென்னா உங்ககிட்ட மேபி வந்து இன்கம் ப்ரூஃப் கேட்கலாம். இது வந்து ரேர் கேஸில் தான். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ITR இல்லைனா சேலரி ஸ்லிப்பு இல்லைனா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ அதனால் இன்கம் ப்ரூஃபை உங்ககிட்ட மேபி வந்து கேட்கலாம், கம்பல்சரி கிடையாது, மேபி உங்ககிட்ட கேட்கலாம். தென் இந்த கார்டோடைய ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அதனால் ஜாயினிங் ஃபீஸ் 999 + GST இருக்குது, அதை நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறமாக ஆனுவல் ஃபீஸ் 999 + GST இருக்குது. இந்த ஆனுவல் ஃபீஸை உங்ககிட்ட செகண்ட் இயர்லேருந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேயே இந்த கார்டு மூலியமாக நீங்கள் 2 lakh rupees இல்லைனா அதுக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் இயரில் நீங்கள் எந்த விதமான ஆனுவல் ஃபீஸை பே பண்ணவே தேவையில்ல. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு செகண்ட் இயரில் எந்த விதமான ஆனுவல் ஃபீஸை பே பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேயே இந்த கார்டு மூலியமாக 2 lakh rupees இல்லைனா அதுக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். 2 lakh rupees நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு செகண்ட் இயரில் அந்த ஆனுவல் ஃபீ இருக்கு இல்லையா, அது வந்து வேவ் ஆஃப் ஆயிரும். ஸோ அதனால் செகண்ட் இயரில் உங்களுக்கு அந்த ஆனுவல் ஃபீஸை வேவ் ஆஃப் பண்ணணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேயே 2 lakh rupees இந்த கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டுக்கு என்னன்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இப்போ இந்த SBI கேஷ்பேக் கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த SBI கேஷ்பேக் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பேஜில் வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி இந்த பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போது இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் நம்பர்,
நம்பர், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அங்கே ஸ்டார்ட் அப்ளை ஜர்னி அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த SBI கேஷ்பேக் கிரெடிட் கார்டு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். தென் வியூ பெனிஃபிட்ஸ் மேலே கிளிக் பண்ணி இந்த கார்டோடைய எல்லா பெனிஃபிட்ஸுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பெனிஃபிட்ஸ் பற்றி நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போது இந்த கிரெடிட் கார்டுக்கு என்னென்னா நீங்கள் வெறும் 3 சிம்பிள் ஸ்டெப்பில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் என்னென்னா உங்களுடைய ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. தென் அங்கே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்குது, அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் OTP சென்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த OTPயை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் OTP மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய கரண்ட் ரெசிடென்ஷியல் சிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த சிட்டியில் இருக்கீங்க, எந்த ஊரில் இருக்கீங்க, அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கன்ஃபார்ம் சிட்டி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய பேன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களை பற்றி இன்னும் சில டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய மதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க, இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. தென் ரெஃபரல் கோட் கேட்டிருக்காங்க, அது வந்து தேவையில்லை. தென் அங்கே ஐ டிக்ளேர் தட் மை நேஷ்னாலிட்டி இஸ் இண்டியன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ டு ஸ்டெப் 2 மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டு ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா உங்களுடைய ஒர்க் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா நீங்கள் சேலரிடு பர்சனா இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன், ரிட்டையர்டு பர்சன் எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கம்பெனி நேம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ அந்த கம்பெனியோடைய நேமை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. தென் டெசிக்னேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் நீங்கள் எந்த ரோலில் வேலை செய்கிறீங்க அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஐடி, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கன்சல்டன்ட்டு, இன்ஜினியரு, ஃப்ரீலான்சரு, ப்ரோப்ரைட்டர்ஷிப், ஓனரு எதுவாக இருந்தாலுமே சரி என்டர் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஒர்க் பிளேஸ் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ அந்த கம்பெனியோடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்போ வேலை பார்க்குற கம்பெனியோடைய அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2, லேண்ட்மார்க், பின்கோட், சிட்டி, ஸ்டேட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ டு ஸ்டெப் 3 மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் என்னென்னா KYC டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா KYC வெரிஃபிகேஷன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய டிஜிலாக்கர் அக்கௌண்ட் மூலியமாகவே இன்ஸ்டண்ட்டாக KYC வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் உங்களுடைய டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டில் உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ், பேன் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக அது மூலியமாகவே நீங்கள் KYC கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதனால் இப்போது அங்கே கண்டினியூ டு டிஜிலாக்கர் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய 16 டிஜிட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த கேப்சாவை பார்த்து அந்த இடத்துல ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய டிஜிலாக்கரில் ரெஜிஸ்டர் ஆன மொபைல் நம்பருக்கு ஒரு OTP சென்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த OTPயை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக SBI கார்டு உங்களுடைய டிஜிலாக்கர் அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ், அதாவது என்னென்னா உங்களுடைய KYC டீட்டெயில்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாமா, அது மாதிரி உங்களுடைய பர்மிஷன் கேட்குறாங்க, அது மாதிரி உங்களுடைய கன்சென்ட்டை கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அலோவ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்க அதை கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் தான் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ உங்களுடைய ஆதாரில் இருக்கிற அட்ரஸில் தான் இப்போ நீங்கள் கரண்ட்டாக இருக்கீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இப்போ நீங்கள் கரண்ட்டாக வேறு ஒரு அட்ரஸில் இருக்கீங்கன்னா மை அட்ரஸ் ஹேஸ் சேஞ்ச் அப்படின்னு இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இப்போ இருக்கிற அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற அட்ரஸில் தான் உங்களுடைய இந்த ஃபிசிக்கல் கார்டை வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ அண்ட் கன்ஃபார்ம் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் கார்டு அது மாதிரி ஷோ ஆகும். தென் இதில் என்னென்னா நீங்கள் KYC வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த கார்டு கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக KYCயை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்னா நீங்கள் ஒரு செல்ஃபியை கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் KYCக்காக. ஸோ அதுக்கு கிளிக் நவ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கேமராவை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய கேமரா வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் உங்களுடைய ஒரு ப்ராப்பரான செல்ஃபியை கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக இருக்குன்னா ஐ லைக் இட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு KYCக்காக நீங்கள் பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டில் நடக்கும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்னென்னா இவங்க 1 ரூபி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அதாவது என்னென்னா கிரெடிட் பண்ணுவாங்க. தென் செகண்ட் பார்ட்டில் என்னென்னா அதே 1 ரூபியை நீங்கள் இவங்களுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்.
ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கிரெடிட் அண்ட் டெபிட் நீங்கள் பண்ணும்போது ஒரே பேங்க் அக்கௌண்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதாவது என்னென்னா, ஒரே பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக தான் நீங்கள் கிரெடிட் அண்ட் டெபிட் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் சேம் பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய பேங்க் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதனால் இப்போது அங்கே ஸ்டார்ட் வித் பார்ட் 1 அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பார்ட் 1ல் என்னென்னா ₹1 இவங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் உங்களுடைய பேங்க் நேம், அக்கௌண்ட் நம்பர், IFSC கோட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ டு பார்ட் 2 மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ₹1 இவங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமாக ₹1 உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லி கிரெடிட் ஆகிருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது பார்ட் 2ல் என்னென்னா, இப்போ உங்களுக்கு ₹1 எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனிச்சோ அதே பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக நீங்கள் ₹1 இவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி வரும், இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கு கண்டினியூ டு பே ₹1 மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது பார்ட் 2ல் ₹1 இவங்களுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் நீங்கள் நெட் பேங்கிங் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லைனா UPI மூலியமாக கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் UPIயை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஈஸியான ஆப்ஷனு. இப்போ உங்களுக்கு இதே மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய UPI ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இந்த கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய UPI ஐடி கிடச்சிரும். அந்த UPI ஐடியை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் உங்களுடைய கூகுள் பேவுடைய UPI ஐடி கொடுத்துருக்கீங்கன்னா அதில் தான் உங்களுக்கு பேமெண்ட் ரெக்வெஸ்ட் வரும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய கூகுள் பே ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ₹1 பேமெண்ட் ரெக்வெஸ்ட் வந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பே மேலே கிளிக் பண்ணி தென் உங்களுடைய UPI பின் என்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணிடுங்க. அதாவது என்னென்னா ₹1 இவங்களுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. உங்களுடைய பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். அதாவது என்னென்னா, நீங்கள் பார்ட் 2மே சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. உங்களுடைய பேங்க் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆயிரும். லாஸ்ட்டாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய கிரெடிட் கார்டு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். தென் உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் லிமிட் கிடச்சிருக்கு, ஆனுவல் ஃபீ, ரினியூவல் ஃபீ, இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஓகேனா அங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்குது, அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் OTP சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த OTPயை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் OTP மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுடைய வர்ச்சுவல் கிரெடிட் கார்டை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுடைய வர்ச்சுவல் கிரெடிட் கார்டை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமாக உங்களுடைய கார்டில் நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷனை ஆக்டிவேட் பண்ணி இந்த கார்டை நீங்கள் தாராளமாக ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக கிளிக் ஹியர் ஃபார் CVV அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட், CVV அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமாக உங்களுடைய ஃபிசிக்கல் கார்டு இருக்கு இல்லையா, அது உங்களுடைய அட்ரஸில் வித்தின் 5 to 7 டேஸ்க்குள்ளேயே டெலிவர் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக ரிசீவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய கார்டோடைய அந்த கார்டு யூசேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து சேஞ்ச் பண்ணணும்னா, அதாவது என்னென்னா உங்களுடைய கார்டு யூசேஜை ஆக்டிவேட் பண்ணணும்னா அங்கே ஆக்டிவேட் கார்டு யூசேஜ் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய கார்டு யூசேஜை நீங்கள் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா உங்களுடைய வர்ச்சுவல் கார்டோடைய அந்த டொமஸ்டிக் ஆன்லைன் டிரான்சாக்ஷனை இந்த இடத்துல நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். தென் உங்களுடைய கார்டோடைய டொமஸ்டிக் மொபைல் டேப் அண்ட் பே டிரான்சாக்ஷன் அதை கூட நீங்கள் இந்த இடத்துல எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு எனேபிள் பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் OTP சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த OTPயை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கார்டு யூசேஜ் வந்து நீங்கள் செட் பண்ண மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும். அதாவது என்னென்னா உங்களுடைய கார்டோடைய அந்த டொமஸ்டிக் ஆன்லைன் டிரான்சாக்ஷன், டொமஸ்டிக் மொபைல் டேப் அண்ட் பே டிரான்சாக்ஷன் அது ரெண்டுமே எனேபிள் ஆயிரும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ரொம்பவே ஈஸியாக இந்த SBI கேஷ்பேக் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து கிடைக்குதுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. என்னைய கேட்டிங்கன்னா இதுதான் பெஸ்ட்டான கேஷ்பேக் கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவேன். ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் ஒரு பெஸ்ட்டான கேஷ்பேக் கிரெடிட் கார்டை தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இது ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்க. நான் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எப்படி நீங்கள் SBI சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.